அடுத்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்கு திடீர் தடை, புதிய சர்ச்சை, அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த முதல் அணி என்ற பெயரை பெற்றுள்ளது. அந்த வகையில் ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை பிளே ஆஃப் சென்ற அணி என்ற பெயரை பெற்ற சிஎஸ்கே அணி தற்போது எவ்வாறு தொடர்ந்து 2 முறை பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்த அணி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. இதற்கான காரணம் நடப்பு சீசனில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவ முக்கிய காரணம் பேட்டிங் வரிசைதான். ருத்ராஜ் தொடக்க வீரராக களமிறங்கிய போது சிஎஸ்கே அணி அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றது. ருத்ராஜ் மற்றும் டெவான் கான்வே அல்லது ருத்ராஜ் மற்றும் டூ பிளஸி என சிஎஸ்கே அணி தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்கும். ஆனால் இந்த முறை ருத்ராஜ் நம்பர் 3வது வீரராக களமிறங்கினார். இதனால் சிஎஸ்கே அணியில் ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி ஆகியோரை தொடக்க வீரராக களமிறக்கியது. இதில் 2 பேருமே சரியாக செயல்படவில்லை. இதனால் ருத்ராஜுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. ரசிகர்கள் பலரும் ருத்ராஜுக்கு தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் அதனை சிஎஸ்கே அணி நிர்வாகம் காதில் கூட வாங்கவில்லை. இதுவே சிஎஸ்கே அணி ஆரம்ப கட்டத்தில் தோல்வியை தழுவியதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இதில் பலரும் T20 கிரிக்கெட்டில் விராட் கோலியின் இடத்தை பிடிப்பதற்காகத்தான் இவ்வாறு களம் இறங்கினார் என்று புகார் கூறினார்கள். சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு 2வது காரணம் ருத்ராஜ் காயம் காரணமாக பாதியில் வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ருத்ராஜ் சிஎஸ்கே அணியில் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினார். சிஎஸ்கே அணி அதிக ரன்கள் எடுக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் ருத்ராஜாகத்தான் இருப்பார். இந்த நிலையில் முக்கிய பேட்ஸ்மேன் ஒருவர் காயம் காரணமாக வெளியேறி இருந்தது சிஎஸ்கே அணிக்கு பெரும் சொதப்பலை ஏற்படுத்தியது. சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு 3வது காரணம் ரச்சின் ரவீந்திரா தான். மற்ற அணி வீரர்கள் எல்லாம் அதிரடியை காட்டிய நிலையில் ரச்சின் ரவீந்திரா தொடர்ந்து தடுமாறினார். மேலும் ஒருநாள் டெஸ்ட் போட்டிகளில் உலகின் முன்னணி வீரராக விளங்கி வரும் ரச்சின் ரவீந்திரா தொடர்ந்து 2 சீசன்களாக ஐபிஎல் தொடரில் தடுமாறி வருகிறார். அவர் மட்டும் தனது இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தால் நிச்சயம் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்கலாம். சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு 4வது காரணம் ராகுல் திரிபாதி தான். ராகுல் திரிபாதி ஐபிஎல் தொடருக்கு வந்த போது அதிரடியாக ஆடி ரசிகர்களின் கவனத்தை பெற்றார். இந்த நிலையில்தான் ராகுல் திரிபாதிக்கு 34 வயதாகிறது. அவர் சிஎஸ்கே அணிக்கு நன்றாக விளையாடுவார் என்று நம்பிதான் அவரை ஏலத்தில் எடுத்தார்கள். ஆனால் ராகுல் திரிபாதி ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஏமாற்றினார். சிஎஸ்கேவின் தோல்விக்கு 5வது காரணம் தீபக் கூடா தான். ஒரு காலத்தில் அபாரமாக சதம் விளாசி தீபக் கூடா சாதித்திருந்தால் இந்திய T20 அணியில் முக்கிய இடம் பிடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் திடீரென்று அணியை விட்டு நீக்கப்பட்டு இடம் தெரியாமல் தீபக் கூடா காணாமல் போனார். இந்த தருணத்தில் சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்து மீண்டும் தீபக் கூடா சாதிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஏமாற்றத்தை கொடுத்தார். சிஎஸ்கே அணி தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் அவர் பெரிய அளவு சாதிக்கவில்லை. சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு 6வது காரணம் தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தன்னுடைய பந்துவீச்சு பார்வை வெளிக்கொண்டு வர முடியாமல் தவித்ததுதான். குறிப்பாக ஒரு காலத்தில் அஸ்வின் பவர் பிளேவின் அபாரமாக செயல்பட்டு எதிரணி பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்துவார். அதனை நம்பிதான் சிஎஸ்கே தொடர்ந்து அவரை பவர் பிளேவில் விளையாட வாய்ப்புகள் கொடுத்தது. ஆனால் அவர் தனது ஓவரில் அதிக ரன்கள் விட்டு கொடுத்தார். மேலும் அஸ்வின் பேட்டிங்கிலும் TNPL தொடரிலும் எல்லாம் அபாரமாக விளையாடினார். ஆனால் அதேபோல் ஒரு ஆட்டத்தை ஐபிஎல் தொடரிலும் காட்ட முடியாமல் தவித்தார். இதனால் அஸ்வின் பிளேயிங் 11 இருந்து தன்னுடைய இடத்தை இழந்தார். மேலும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு 7வது காரணம் பத்திரானா தான். சிஎஸ்கே 2023ஆம் ஆண்டு சாம்பியன் தொடரை வென்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் பத்திரானா தான். பத்திரானா தன்னுடைய அபாரமான ஸ்டைலால் பந்து வீச்சால் குட்டி மலிங்கா என்று பெயர் எடுத்தார். யாக்கர்களை வீசி சிஎஸ்கே அணிக்கு முக்கிய விக்கெட்டுகளை பத்திரானா எடுத்து கொடுப்பார். அதேபோல் பத்திரானா பந்து வீசுகிறார் என்றால் எதிரணி வீரர்கள் ரன் சேர்க்க முடியாமல் தடுமாறுவார்கள். ஆனால் பத்திரானா அடிக்கடி காயம் ஏற்பட்டதால் தற்போது அவருடைய பந்து வீச்சு ஸ்டைலும் கொஞ்சம் மாற்றம் இருந்தது. இதனால் அவரால் பழையபடி பந்து வீச முடியவில்லை. மேலும் பத்திரானா முக்கிய கட்டத்தில் அதிக அளவு ரன்களை விட்டு கொடுத்தார். நடப்பு சீசனில் அதிக ஒய்டு பந்துகளை வீசிய வீரர் என்ற சோகமான சாதனையும் பத்திரானா தான் படைத்திருந்தார்.